ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார்? ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமா சனி பகவான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு. லாப சனியா இருக்காரு. உபஜயஸ்தானத்துல சனி பகவான் நிறைய லாபத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நீங்களே சொன்னீங்களேம்மா. எந்த ரிஷபமும் முக்கியமா பெண்கள் வீட்லயே இருக்கக்கூடாது, சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றது தொடங்கணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களேம்மா. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றீங்களேம்மா, எப்படிம்மா லாப சனி லாபத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறது புரியுது. பெருசா யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா 2028 வரைக்குமே சனி பகவான் லாப சனிதாமா. ஆக செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றத கொடுக்கதான் போறார். வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருந்தா என்னம்மா, குருனோட பார்வையோட தானே இருக்க போறார். அப்ப குருனோட பார்வையோட இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்கதான் போறாரு. பெருசா யோசிக்க வேண்டாம். அவரோட ஆற்றல் இன்னும் நிறைய தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரோலே சொன்ன பார்த்தீங்களா, நல்ல ஆற்றல் அப்படின்றது இருக்கும். அப்ப கவலைப்பட வேண்டாம். அப்ப நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான காலகட்டம் இது. எங்க அம்மா இன்னும் ஒன்றும் பெருசா எதுவும் நடக்கலையேம்மா, நம்ம தாமா நடத்திக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நாள்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் நல்லவங்களும் கெட்டவங்களும் நம்மள முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க. இல்ல கெடுக்கிறதுக்கு வழி, அதாவது கெட்டவங்கன்னா கெடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த செய்வாங்க. ஆனா நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதிச்சுக்க முடியும். நம்மளால மட்டும்தான் நம்மள உயர்த்திக்க முடியும். புரியுதுங்களா? நேரம் நல்லா இருக்கு அப்படின் போது பிளானட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவாங்க. அப்ப கீழே நம்ம இப்ப விழுந்தாலும் தூக்கி விடக்கூடிய பொசிஷன்ல பிளானட்ஸ் இருக்காங்க. முதல்ல கீழேயே விழாத மாதிரி காப்பாத்துறதுக்கும் பிளானட்ஸ் இருக்காங்க.